காமர்ஸ் வெப்சைட் வச்சுருந்தீங்க அப்படின்னா, இந்த விஷயம்லாம் அவங்க பண்ணீங்கன்னா, உங்களுடைய கன்வர்ஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாகும். ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேவிகேஷன்ஸ் பார்ல டூ மெனி ஆப்ஷன்ஸ் வைக்காதீங்க. டூ மெனி கேட்டகரீஸ் வைக்காதீங்க. ஒரு 3 டூ 5 கேட்டகரீஸ் மட்டும் வச்சுக்கோங்க. முக்கியமான கேட்டகரீஸ் மட்டும் கேட்டகரி செக்ஷன்ஸில வச்சுக்கோங்க. அன்இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ஸ வந்து நீங்க வந்து கீழ ஃபுட்டர் மெனூஸ்ல வச்சுக்கோங்க. அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீட் மேப்புங்கிற ஒரு டூல வந்து உங்க வெப்சைட்ல இன்டிகிரேட் பண்ணிட்டீங்கன்னா, எந்தெந்த கேட்டகரிஸ்லாம் அதிகமா கிளிக்ஸ் வருதுங்கிறத பார்த்துட்டு, அத மட்டும் நேவிகேஷன் பார்ல வச்சுக்கோங்க. மித்தது எல்லாத்தையும் நீங்க கீழ ஃபுட்டர் லிங்க்ஸ்ல வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நேவிகேஷன் பார்ல ஒரு மெனுக்குள்ள இன்னொரு மெனு, சப் மெனூஸ் வைக்காதீங்க. எல்லாத்தையும் ஓப்பன் அப்பா வெளியவே வச்சுருங்க. சப் மெனு வச்சு 2 கிளிக்ஸ் வைக்கிற மாரி வச்சுக்காதீங்க. அது கன்வர்ஷன் வந்து ரொம்ப அடி வாங்கும். ஸோ, ஓப்பனா எல்லா விஷயத்தையும் நீங்க அப்படியே காட்டிருங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நேவிகேஷன் பார்ல வெறும் டெக்ஸ்ட் மட்டும் வைக்காதீங்க. அதுக்கு உண்டான சிம்பிள்ஸையும் வச்சீங்க அப்படின்னா வந்து இன்னும் கன்வர்ஷன் ரேட் ரொம்ப ஜாஸ்தியாகும். ஃபோர்த் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வெப்சைட்ல இ-காமர்ஸ் பிசினஸ் அப்படிங்கிற காரணத்தினால வெறும் இமேஜஸா வைக்காதீங்க. அது யூசர் ஜெனரேட்டட் இமேஜஸா வைங்க. அது கூட இமேஜோட பெனிஃபிட்ஸு, அது இந்த ப்ராடக்ட் வாங்குனா என்ன பெனிஃபிட்டு அப்படிங்கிறத இன்ஃபோகிராஃபிக்கா நீங்க வச்சீங்க அப்படின்னா, நெறைய கன்வர்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. ப்ராடக்ட் பேஜஸில் வந்து கொல கொலன்னு சொல்லிட்டு ஃபுல் கன்டென்ட்டை வச்சு வச்சு பண்ணாதீங்க. அதுக்கு பதிலா என்னென்னா, ஐகான்ஸாக வச்சு உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸை கண்டிப்பாக நீங்கள் கரெக்டாக காட்டுங்க. அதேமாரி ஆட் டூ கார்ட் பட்டனுக்கு கீழே நீங்கள் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் வாரண்ட்டி, என்ன எப்போ இது வந்து ஷிப் பண்ண போகிறீங்க, எல்லா விஷயத்தையும் பீப்புள்ஸ்க்கு ட்ரஸ்ட் வர மாதிரி பில்ட் பண்ணுங்கள். அதேமாரி ஆட் டூ கார்ட் பட்டனுக்கு கீழே உங்களுடைய ரிவ்யூஸ், அதாவது ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண டெஸ்டிமோனியல்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஈஸியாக கன்வர்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுடைய ப்ராடக்ட் காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, பீப்புள்ஸ் வந்து அதிகமாக கன்வெர்ட் ஆக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த ட்ரஸ்ட்டு பில்ட் பண்ணுறதுக்கு நிறைய டெஸ்டிமோனியல்ஸு, நிறைய வந்து நீங்கள் வாங்கின அவார்ட்ஸு, யூசர் வாங்கியிருப்பாங்களா, எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரஸ்ட்டு பில்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரஸ்ட்டு பில்ட் பண்ணிவிட்டு கீழே கடைசியில் கொண்டு போய் உள்ள கால் டு ஆக்ஷன் பட்டன், அதாவது ஆட் டூ கார்ட் பட்டனை வச்சிங்க அப்படின்னா வந்து அந்த ட்ரஸ்ட் பில்டிங் ஃபேக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஈஸியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ராடக்ட் ப்ரைஸிங் செட்டப் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ப்ராடக்ட்டோட ப்ரைஸை வந்து அடித்து ஒரு ப்ரைஸ் போடாதீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் எவ்வளோ % வந்து சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறது டேரெக்டாக வந்து அந்த ப்ரைஸுக்கு பக்கத்துலேயே வந்து சேவ் 20%, சேவ் 30% அப்படிங்கிறத போட்டுருங்க. ஆட் டூ கார்ட் பட்டனுக்கு கீழே நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் பை பண்ணீங்க அப்படின்னா வந்து எவ்வளோ நாளில் ஷிப் ஆகும் அப்படிங்கிற அந்த விஷயத்த சின்னதாக ஒரு மென்ஷன் பண்ணிடுங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர் விஷுவல் ஹைராக்கின்னு சொல்லுவாங்க. எதெல்லாம் முக்கியமாக இருக்கோ, அது எதெல்லாம் போல்டாக தெரியணுமோ அது H1ல வைங்க. அதுக்கப்புறம் லெஸ் இம்பார்ட்டன்ஸ், அடுத்த இம்பார்ட்டன்ஸை வந்து H2ல வச்சு ஸ்மால்